கண்டுபிடிச்சா இல்லையா? அது ரெஸ்பிரேஷன் ரிலேட்டடான இடம். போதுமா? சொல்லிட்டேன். சுவாசித்தல் சம்பந்தமான இடம். கிளைகாலைசிஸ்ரா. கிளைகாலைசிஸ் ப்ரோகேரியாட்டா இருந்தா சரி, யூகேரியாட்டா இருக்கட்டும், சைட்டோபிளாசம் தான். ஏரோபிக்கா இருக்கட்டும், அனரோபிக்கா இருக்கட்டும், கிளைகாலைசிஸ் எங்க தான் நடக்கும்? சைட்டோபிளாஸ் தான் நடக்கும். சரியா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைட்டோபிளாசம் அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். எதுக்கு? செல்லுலார் ஆக்டிவிட்டி, செல்லினுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த இடத்துல தான் நடக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா இது? ரைட். அடுத்தது, various chemical reaction occur in it to keep the cell in the living state. அந்த சைட்டோபிளாசத்துல உங்களுக்கு என்ன நடக்கும்? நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதான் நீங்க சொன்ன மாதிரி கிளைகாலிசிஸ், மெட்டபாலிசமா நிறைய நடக்கும். அனபாலிசம், கட்டபாலிசம், எல்லா டைப் ஆஃப் ரியாக்ஷனும் மோஸ்ட்லி சைட்டோபிளாஸ்ட்ல உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரியான ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால செல்ல என்ன கண்டிஷன்ல வச்சுக்குது? அது லிவிங் ஸ்டேட்ல வச்சுக்குது. எதுவுமே ரியாக்ஷன் மெட்டபாலிசம் நடக்கலன்னா அது டெட் செல்லு தான், அது லிவிங் கிடையாது, உயிர் உள்ளது கிடையாது அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? ரைட். அடுத்தது, besides the nucleus, the eukaryotic cell have other membrane bound distinct structures called organelles like endoplasmic reticulum, ER, Golgi complex, rhizosome, mitochondria, microbodies and vacuoles. என்ன சொல்றாங்க? யூகேரியாட்டிக் செல்ல நியூக்ளியஸை தவிர, அதாவது உட்கருவை தவிர மற்ற நன்கு வளர்ச்சி அடைந்த வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ், இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை காம்ப்ளெக்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, பிளான்ட் செல்லா இருந்தா குளோரோபிளாஸ்ட், இது எல்லாம் லைசோசோமு, இது எல்லாமே எங்க இருக்கு? சைட்டோபிளாசத்துல இருக்கும். சரியா? அப்ப யூகேரியாட்டிக் செல்னா இந்த மாதிரி வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? The prokaryotic cell lacks such membrane bound organelles. அப்படின்னா என்ன? prokaryotic cell, say for example பாக்டீரியாவில் இந்த மாதிரியான மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்காது. இதான் முதல்ல ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்குமான வித்தியாசமே. அதான் ப்ரோகேரியாட்னா வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்காது, வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ் இருக்காது. இது அப்படியே யூகேரியாட்ல இருக்கும். அதான் வித்தியாசம். புரிஞ்சிச்சா இது? ரைட். அடுத்தது, இந்த இடத்துல நீட் கொஸ்டின்ஸ் பாருங்க. ரைபோசோம்ஸ் ஆர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். செவ்வற்ற நுண்ணுறுப்பு தமிழ்ல சொல்லும். ரைபோசோம்ஸ் வந்து எந்த விதமான மெம்பரேன் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. இது நீட்ல வந்திருக்கு, பாத்துக்கோ. ஃபவுண்ட் இன் ஆல் செல்ஸ் போத் யூகேரியாட்டிக் as well as ப்ரோகேரியாட்டிக். கரெக்ட் தானே? யூகேரியாட்டிக் செல்லுலயும் ரைபோசோம்கள் இருக்கும், ப்ரோகேரியாட்டிக் செல்லுலயும் ரைபோசோம்கள் இருக்கும். என்ன ரைபோசோம் இருக்கும்? 70s எங்க இருக்கும்? ப்ரோகேரியாட்ல இருக்கும். அவ்வளவுதானா? மைட்டோகாண்ட்ரியாவிலையும் குளோரோபிளாஸ்ட்லயும் இதானப்பா 70s இருக்கும். சரிங்களா? அப்ப ரைபோசோம்கள் அப்படின்றது மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல் இல்ல, நான் மெம்பரேனஸ் பவுண்ட் ஆர்கனல் அப்படி கூட நீங்க சொல்லிக்கோ. சரிங்களா? ரைட். அது ப்ரோகேரியாட்லயும் இருக்கும், யூகேரியாட்லயும் இருக்கும். சரி, சைட்டோபிளாஸ்ட்ல மட்டும் ரைபோசோம்கள் இல்ல. Also within the two organelles like chloroplast in plants and mitochondria and on rough endoplasmic reticulum. அதாவது சொரசொரப்பான எண்டோபிளாச வலை படிச்சிருப்போமா? எஸ், படிச்சிருக்குமா இல்லையா? இதுல யார் ஒட்டிட்டு இருப்பா? ரைபோசோம்கள் ஒட்டி இருக்கும். அப்ப ரைபோசோம் எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கு, சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு மேல ஒட்டிட்டு இருக்கு, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இருக்கு, குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்கு. இந்த 4 இடத்துல ரைபோசோம்கள் இருக்கும். அது என்ன டைப்ன்றது முக்கியம் கிடையாது, எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. எந்த இடம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். Animal cells contain another non-membrane bound organelle called centrosome which helps in cell division. சார், நீங்க காமனா பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் காமனா மெம்பரேன்லெஸ் ஆர்கனல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது? ரைபோசோம சொல்லிக்கலாம். சார், ஒன்லி அனிமல் செல்ல மட்டும் மெம்பரேன் இல்லாத, சவ்வு இல்லாத ஒரு நுண்ணுறுப்பு அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க? சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம் என்ன ரோல்? செல் டிவிஷனுக்காக சென்ட்ரோசோம் யூஸ் ஆகுது. எக்ஸாக்டா ஸ்பிண்டில் ஃபைபரை சென்ட்ரோசோம் உற்பத்தி செய்யுதுன்றியா? என்னத்தை பிரிக்கும்? ஏதாவது ஒன்று சொல்லலாம். நீங்க என்ன ஒரு லாங்குவேஜ் பேசுறதுனே தெரியலன்றியா? சொல்லுமா.
சென்ட்ரோசோமா ஸ்பிண்டில ஃபார்ம் பண்ணுது. ஆஹா ஆமா சென்ட்ரியோல் தான். சென்ட்ரியோல் எங்க இருக்குது? எது ரெண்டு சேர்த்து சென்ட்ரியோல்? வாங்க வாங்க வாங்க, நிறைய வருவீங்க, வாங்கம்மா சொல்லுங்க. இப்படிதானே சொல்ற பாப்பா? இப்படித்தான் இருக்கும். இங்க வரும் முதல்ல இப்படி இருந்து இப்படி போயிருக்கும், கரெக்டா? இப்படிதானே படிப்போம், சரியா? சி சென்ட்ரோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ல உள்ள யார் இருப்பா தெரியுமா? யார் இருப்பா? ஒன்னு வெர்டிகலா இருக்கும், ஒன்னு ஹரிசாண்டலா இருக்கும், ஒன்னு கீழே. என்னது அது? அது பேர் தான் சென்ட்ரியோல். ஞாபகம் வச்சுக்கோ, மொத்த ஸ்ட்ரக்சர் பேரு சென்ட்ரோசோம். உள்ள இருக்கிறது தான் யாருங்க? சென்ட்ரியோல். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்றது சென்ட்ரியோல் தான். எக்ஸாக்டா கரெக்ட். சென்ட்ரோசோம் உள்ள இருக்கிற சென்ட்ரியோல் தான் ஸ்பிண்டில் ஃபைபர். நீங்க இங்கிருந்து பிரிஞ்சு மேல போயிடும், அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும்? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை, ஸ்பிண்டில் நார்களை உற்பத்தி செய்யும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நமக்கு அனிமல் செல்ல மெம்பரேன் லெஸ் ஆர்கன் ஆர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்னு கேட்டா எதை சொல்லணும்? சென்ட்ரோசோம். இந்த இடத்துல அவன் சென்ட்ரியோல்னு கொடுக்கல, ஞாபகம் வச்சுக்கோ, சென்ட்ரோசோம் ஞாபகம் வச்சுக்கோ. செல் டிஃபர் கிரேட்லி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். கரெக்ட் தானே? செல்கள் வந்து அதோடைய சைஸ், எல்லா செல்லோட சைஸும் ஒரே மாதிரி இருக்காது, வேரி ஆகும். அதே மாதிரி ஷேப், பிளான்ட் செல்லுக்கு ஒரு டெஃபினட் ஷேப் வரும், ஆனா அனிமல் செல்லுக்கு டெஃபினட் ஷேப் வராது. ஏன்? ஏன்னா அனிமல் செல்ல செல்வால் கிடையாது, அதனால ஒரு குறிப்பிட்ட வடிவம் அனிமல் செல்லுக்கு கிடையாது, ஆனா பிளான்ட் செல்லுக்கு உண்டு. ஓகே. அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ், செயல்பாடுகள், யூனிசெல்லார் ஆர்கனிசத்துல ஒரு மாதிரி நடக்கும், மல்டி செல்லார் ஆர்கனிசத்துல செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய மெட்டபாலிசங்கள் வேற வேற மாதிரி நடக்கும். ஓகே. இதெல்லாம் ஒரே மாதிரியா இருக்காது, வேரி ஆகும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மா, யார்? ஒரு ஸ்மாலஸ்ட் லிவிங் செல். என்ன டைப் ஆஃப் ஆர்கனிசம்? அனரோபிக். அப்புறம் ப்ரோகாரியாட். என்னது? ப்ரோகாரியாட். இருக்கிறதுலயே மிக சிறியது அப்படின்னு கேட்டா எதுதான்? மைக்கோபிளாஸ்மா. இட் இஸ் an example for prokaryotic cell. பாக்டீரியாவுக்கு அடுத்து மைக்கோபிளாஸ்மா தான் நம்ம எக்ஸாம்பிளாவும் படிப்போம். The smallest cells are only 0.3 mm in length. அப்ப அந்த மைக்கோபிளாஸ்மாவோட லென்த் எவ்வளவுதான் இருக்குமா? வெறும் 0.3, 0.3 மைக்ரோமீட்டரா? ரைட். மியூஎம் ஞாபகம் வச்சுக்கோ. இன் லென்த், லென்த் நீளத்துல சொல்றாங்கப்பா. அடுத்தது while bacteria could be 3 to 5 mm. 0.3 எங்க இருக்குது? 3 to 5 mm எங்க இருக்கு பார்த்துக்கோ, சரிங்களா? பாக்டீரியாவுடைய லென்த் இன்னொரு இடத்த வித்து படிப்போம், இந்த இடத்துல லென்த் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? The largest isolated single cell is the egg of an ostrich. ஆஸ்ட்ரிச்னா நெருப்பு கோழி. நெருப்பு கோழியோடைய முட்டை இருக்கு இல்லையா, அதுதான் என்னது? ஐசோலேட்டட் சிங்கிள் செல். தனியா சிங்கிள் செல்லா வந்து தனியா விழுந்த பிறகு இந்த சைஸ் இருக்கும், சரிங்களா? அதுதான் இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல். மிகப்பெரிய செல்லு, தனிமைப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய செல் எதுனா நெருப்பு கோழியோட முட்டை. Among multicellular organism, human RBC are about 7.0 mm in diameter. அதாவது ஒரு மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம், நம்ம வந்து ஒரு பல செல் கொண்ட உயிரினம் தான். ஓகே. அவங்கள ஆர்பிசி, எஸ், ஆர்பிசி என்ன ஷேப்ல இருக்கும்? பை கான்கேவ் ஷேப். என்ன ஷேப்? பை கான்கேவ் ஷேப். இதனுடைய வித் தாண்டா சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? டயமீட்டர்ல எதை சொல்றாங்க? வித். இதுதான் சொல்றாங்க, நீளத்தை சொல்ல. இந்த மாதிரி குறுக்களவுன்னு அர்த்தம் தமிழ்ல. அது எவ்வளவா? 7 mm அப்படின்னு சொல்றோம். Nerve cells are some of the longest cell. இருக்கிறதுலயே மிகவும் நீளமான செல் நர்வஸ் செல், சரியா? நர்வ் செல்ஸ் ஆமா, இங்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய பாதத்துல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் முடியும். இருக்கிறதுலயே லாங்கஸ்ட் செல் யாருன்னா நர்வ் செல் தான், மறக்காத. அடுத்தது செல்ஸ் ஆல்சோ வேரி கிரேட்லி இன் தி ஷேப். சார், வடிவத்தின் அடிப்படையில செல் வந்து வேரி ஆகும், ஷேப் வடிவம் மாத்திக்கும். தே மே பி டிஸ்க் லைக், டிஸ்க்னா வட்டு மாதிரி, டிஸ்க் மாதிரி வரும். அண்ட் பாலிகோனல், கண்ணாமுன்னான்னு இருக்கும். அண்ட் கால்முனார், இப்படி காலம் மாதிரி. கியூபாய்டு, கியூபாய்டுனா அந்த மாதிரி வரும். அடுத்தது த்ரெட் லைக் ஆர் ஈவன் இர்ரெகுலர், கண்ணாமுன்னான்னு கூட இருக்கலாம். ஓகே. எப்படி ஒன்னாலும் அதனுடைய ஷேப் வந்து வேரி ஆகலாம்.
the shape of cell may vary with the function they perform. ஏன் சார் இந்த மாதிரி ஷேப் டிஃப்ரெண்டா மாறுதுன்னா அது எந்த மாதிரியான வேலையை செய்யுது, அதுக்கேற்ற மாதிரி அதோடைய ஷேப்பும் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இது புரியுதா? எஸ் புரியுதுன்னா இதை பாரு. அப்ப ஆர்பிசி ரவுண்ட் அண்ட் பைகான்கேவ், இருபுற குழி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதுக்கான எக்ஸாம்பிள் ஆர்பிசி? ஆர்பிசி எதுக்கான எக்ஸாம்பிள்? ரெட் பிளட் செல்லுக்கு எக்ஸாம்பிளா? பிளட் செல்லுக்கு எக்ஸாம்பிளா சொல்லு. இப்பதான் அனாட்டமி நடத்திட்டு வந்துக்கிறேன் நான். இப்பதான் அனாட்டமி நடத்திட்டு வந்தேன். அத்திலேஷனுக்கு ஒருத்தருக்கும் ஞாபகம் இல்லையா? முதிர்ச்சி அடைந்த ரத்த சிவப்பணு எதற்கான உதாரணம்? மெச்சூர் ஆர்பிசி இஸ் an example for. அதுல வந்து நியூக்ளியஸ் இருக்காது அப்படின்னா ஏ கேரியாட்டிக் செல்லுமா சொன்னா இல்லையா? ஏ கேரியாட்டிக் நியூக்ளியஸ் இல்லாத செல்லுக்கு எக்ஸாம்பிள் தாமா ஆர்பிசி, மெச்சூர் ஆர்பிசி. சரியா? ரைட். டபிள்யூபிசி என்ன ஷேப்பு? அமீபாய்டு. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துடலாம். டபிள்யூபிசி ஆர்பிசின்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் அதோடைய ஷேப்பு கொடுப்பாங்க, அமீபாய்டு. ஓகே. கால்முனார் எபித்திலியல் செல் லாங் அண்ட் நேரோ அப்படின்ற மாதிரி, லாங் நீண்டதா இருக்கும், நேரோவா இருக்கும். சரிங்களா? குறுகியதாக. நர்வ் செல் பொறுத்த மட்டும் பிரான்ச்டு அண்ட் லாங். நியூரானா? சரியா? அது கிளைகளை கொண்டது, கொஞ்சம் நீட்சி விட்டுறதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ட்ரக்கீடு. நம்ம பார்த்தோமா, ரெண்டு முனையும் டேப்பரிங் எண்டா இருக்கும். சரிங்களா? அது வந்து எலாங்கேட்டட், நீட்சி விட்டுறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது மீசோஃபில் செல்ஸ், இலை இடை திசு. கரெக்டா? எங்க இருக்கும் மீசோஃபில் செல்? இந்த படத்தை பார்த்து எந்த லீஃப்ல இருக்குன்னு சொல்லு. அட இலைதாமா. எந்த இலைமா? மோனோகாட் லீவ்ஸ்ல தான் இந்த மாதிரி இருக்கும். டைகாட்ல பாலிசேடு ஸ்பாஞ்சின்னு விரிஞ்சு இருக்கும். சரிங்களா? அப்ப மோனோகாட் ஒரு வித்திலி தாவர இலையில இருக்கிறது ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப். சரியா? இது என்னென்ன ஷேப்ன்றத ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ரெடி பண்ணி வச்சு படிக்கும். சரிங்களா? புரிஞ்சுச்சா இது? எஸ் ரைட். பாரு, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுமா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போறது ப்ரோகேரியாட்டிக் செல். அப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பாக்டீரியாவும் ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்பலாம் போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. பாக்டீரியாவும் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அதுதான் நம்ம மேக்சிமம் படிக்கக்கூடிய விஷயம். நமக்கு இதுலயும் கொடுத்துருக்கிறது பாக்டீரியாவை பத்தின விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். அப்போ ப்ரோனா பிரைமேட்டிவ், கேரியாட்னா நியூக்ளியஸ். தெரியும், பிரைமேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கிறது தான் ப்ரோகேரியாட்டிக் செல். அதே மாதிரி வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ் இருக்காது, நன்கு வளர்ச்சியடைந்த செல் உறுப்புகள்லாம் இங்க இருக்காது. இதுதான் ப்ரோகேரியாட்டிக் செல். எக்ஸாம்பிள் பாக்டீரியா. ரைட்டா? சரி பார்க்கலாம். The prokaryotic cells are represented by bacteria. எது எதெல்லாம் உங்களுக்கு ப்ரோகேரியாட்ல வரும் அப்படின்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, நீலப்பசம் பாசிகள்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அது சைனோ பாக்டீரியா. அது என்னது? அதுவும் இதுதான். சரிங்களா? ரைட். மைக்கோபிளாஸ்மா இப்பதான் பார்த்தல. அண்ட் பிபிஎல்ஓ, ஃப்ளோரோ நிமோனியா லைக் ஆர்கனிசம். இது எல்லாமே, இந்த நாலுமே எதுக்கான எக்ஸாம்பிள்னா ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கான எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? ரைட். They are generally smaller and multiply more rapidly than the eukaryotic cells. இது ரொம்ப முக்கியம் சார். ப்ரோகேரியாட்டிக் செல்லை பொறுத்த மட்டும் பொதுவா எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். யூகேரியாட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேகமா மல்டிப்ளிகேஷன் நடக்கும். சரிங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா எடுத்துக்கிட்டோம்னா எவ்ரி 20 minutes இன்னொரு பாக்டீரியாவை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? வைரஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, அடுத்தடுத்த செகண்டுக்கு என்ன ஆகும்? உருவாக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம் யூகேரியாட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேகமாக பகுப்படையும் திறன் கொண்டவை அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்தது they may vary greatly in shape and size. கரெக்ட் தான். இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லும் அதோடைய ஷேப்லையும் சைஸ்லையும் வடிவத்திலையும் அளவிலையும் வேறுபடக்கூடியது. The four basic shapes of bacteria are Bacillus, Coccus, Vibrio and Spirillum. அதாவது ராட் ஷேப்டு பாக்டீரியா இங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். இருக்குதா? அந்த மேல போச்சா? சரி, அது பயாலஜி கிளாசிஃபிகேஷன்ல படிச்சோமாப்பா? படிச்சோமா இல்லையா? சரி, ஓகே. பாக்டீரியாவை வந்து பேசிக் ஷேப் ஆஃப் பாக்டீரியான்னு பார்க்கும்போது பேசிலஸ் பாக்டீரியா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா,
இப்படி கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுதான் வந்து என்னது ராட் ஷேப்டு பாக்டீரியா. அப்படி இருந்தா அந்த பேரை நாம என்ன சொல்றோம்? பேசிலஸ். இது எங்க சார் ராடு மாதிரி இது? அதானே இது, நீ போய் என்சிஆர்டி எடுத்து பார் இருக்கும். சரி, அடுத்தது காக்கஸ், ஸ்பெரிக்கல் ஷேப்டு. புரியுதுங்களா? இப்படி இருந்தா அது வந்து காக்கை, டிப்ளோ காக்கை, நிமோ காக்கஸ். அப்ப காக்கஸ்னு எங்கெங்கெல்லாம் முடியுதோ நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணிடணும், ஓ இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படின்றத நம்ம குறிக்கணும். விப்ரியோன்றது ஆமா கமா ஷேப்ல இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும் கமா ஷேப்டு விப்ரியோ, விப்ரியோ காலரே ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் ஸ்பைரில்லம் அப்படின்றது ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். சரிங்களா? இது வந்து 4 பேசிக் ஷேப், பாக்டீரியாவுடைய அடிப்படையான ஒரு 4 வடிவங்கள், அதான் அர்த்தம். சரிங்களா? ரைட். அடுத்தது the organization of the prokaryotic cell is fundamentally similar even though prokaryotes exhibit a wide variety of shapes and functions. அதாவது என்ன சொல்றாங்க, நீங்க ப்ரோகாரியாட் ஆர்கனிசம் நீங்க பாக்குறீங்க, டிஃபரண்ட் ஷேப்ல இருக்கு அல்லது நிறைய வகைகள் இருக்கு. அது எப்படி தான் இருந்தாலும் மோஸ்ட்லி செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ப்ரோகாரியாட் எப்படி தான் இருக்கும், ஒரே சேமா தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது prokaryotes have a cell wall surrounding the cell membrane except in mycoplasma. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரோகாரியாட்ல, ப்ரோகாரியாட் மீன்ஸ் பாக்டீரியா, புரியுதா? பாக்டீரியா இப்படி தான் இருக்குன்னு வச்சு, இதுல உள்ள இருக்கிறது யாரு? செல் மெம்பரேன், செல் சவ்வு. வெளியில இருக்கிறது யாரு? செல் வால். என்ன செல் வால்? பாக்டீரியாவில் பெப்டிடோகிளைகான் தான் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் தான் செல் வால்ல இருக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோகாரியாட்ஸ் ஹேவ் செல் வால் சரௌண்டிங் தி செல் மெம்பரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? செல் மெம்பரேனுக்கு மேல அதை சூழ்ந்து யார் இருக்கா? செல் வால் இருக்குது. எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா. இட் மீன்ஸ் there is no cell wall in mycoplasma. சரியா? மைக்கோபிளாஸ்மால என்ன இருக்காதுங்க? செல் வால் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப அதுக்கு டெஃபினட் ஷேப் கிடையாது. செல் வால் இல்லைன்னா அதுக்குன்னு என்ன இருக்காது, ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஜோக்கரா பிளான் கிங்டம் கூட அது சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. The semi-fluid matrix filling the cell is the cytoplasm. அப்படின்னா என்ன சொல்றாங்க, பாக்டீரியா செல்லுக்குள்ள உங்களுக்கு செமி ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்பவும் தண்ணியா இருக்காம, ரொம்பவும் கட்டியா இருக்காம, சாலிடா இல்லாம செமியா, செமி கிரேவி சாப்பிடுறோமா? செமி கிரேவி, சிக்கன் கிரேவி கொடுன்னு கேட்டது இல்லையா? எங்க அப்பா ஹோட்டலுக்கே கூட்டு போலன்னு சொல்ல போறேன். அந்த மாதிரிப்பா. சரியா? அதாவது ரொம்பவும் கட்டியா இல்லாம ரொம்ப தண்ணியா இல்லாம பாதியில இருக்கிற மாதிரி கண்டிஷன் தான் யார் இருப்பா? சைட்டோபிளாசம். யாரு? சைட்டோபிளாசம். சரிங்களா? ரைட். there is no well developed nucleus. கரெக்ட் தானே? பாக்டீரியாவில் ஏதாவது நியூக்ளியஸ் இருக்குமா? நன்கு வளர்ச்சியடைந்த நியூக்ளியஸ் இருக்குமா? இருக்காது. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். அது என்னது? குரோமாட்டின்லாம் இங்க வரவே கூடாது. நியூக்ளியாய்டுன்னு சொல்லலாம், ப்ரோ குரோமோசோம் கூட சொல்லிக்கோ. சரியா? இது வந்து குரோமோசோமல் டிஎன்ஏ. என்னதுங்க? குரோமோசோமல் டிஎன்ஏ. புரியுதுங்களா உங்களுக்கு? பாக்டீரியா செல்லுல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது என்னன்னா குரோமோசோமல் டிஎன்ஏ. ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ரைட். அடுத்தது the genetic material is basically not enveloped by nuclear membrane. அதான் இது. இப்ப genetic material means இங்க பாக்டீரியாவுல டிஎன்ஏ இருக்கும். சரியா? அந்த டிஎன்ஏவை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. ஏன்னா அது ப்ரோகாரியாட். In addition to the genomic DNA, it means இது genomic DNA இதான், குரோமோசோமல் டிஎன்ஏவும் அதான். இது தவிர in addition to the genomic DNA, the single chromosome circular DNA, it means இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்டு டிஎன்ஏ இருக்கும். என்ன இருக்கும்? சர்க்குலர் ஷேப்டு டிஎன்ஏ இருக்கும். அல்லது சிங்கிள் குரோமோசோம். நீங்க எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னது? பிளாஸ்மிட். இதுக்கு பேரு பிளாஸ்மிட். எஸ், இதுக்கு பேரு பிளாஸ்மிட். நான் அது தனியா இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பாக்டீரியாவோட படத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு பேரு பிளாஸ்மிட். அதுக்கு அடுத்தது many bacteria have small circular DNA outside the genomic DNA. அதாவது these smaller DNA are called plasmid. இந்த சின்ன டிஎன்ஏ, வட்ட வடிவ டிஎன்ஏ நம்ம என்ன சொல்றோம்? பிளாஸ்மிட் சொல்றோம். ஓகே. the plasmid DNA confers certain unique phenotype characters to such bacteria. இதுதான் இந்த இடத்துல அனலைன் பண்ணிக்கோ.
அசன் ரீசன்லாம் வரலாம். பாக்டீரியாவுக்கான ஒரு யூனிக் பினோடைபிக் கேரக்டர், அதுக்குன்னே உரிய அந்த புறப்பண்புகளை தீர்மானிப்பது யாருன்னா அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட். சரியா? யூனிக் கேரக்டர். ஒன் சச் கேரக்டர் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். அதில் ஒரு கேரக்டர் ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக். ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் போட்டீங்கன்னா அந்த பாக்டீரியா சாவாது. ஏன்னா அதுக்கான ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்கும், அதுக்கான எதிர்ப்புத்தன்மை எங்கே இருக்கும், பிளாஸ்மிட்ல இருக்கும். நீங்கள் ஒரு ஃபாரின் ஜிஎன்ஏவை நீங்கள் என்ன பண்ணலாம், பிளாஸ்மிட்குள்ளே வச்சுட்டீங்கன்னா அந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆச்சுன்னா அதே கெப்பாசிட்டி அடுத்து வரும். சரிங்களா? அது ஒரு கேரக்டர் அப்படின்றத அங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன் ஹையர் கிளாஸஸ் யூ வில் லேர்ன் தட் திஸ் பிளாஸ்மிட் டிஎன்ஏ இஸ் யூஸ்ட் டு மானிட்டர் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ஃபாரின் டிஎன்ஏ. அதாவது ஹையர் கிளாஸஸ் ஒன்றும் இல்லை, 12லேயே நீங்கள் படிக்கலாம். என்ன படிக்கலாம் அப்படின்னா, பிளாஸ்மிட் டிஎன்ஏ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபாரின் டிஎன்ஏவை நீங்கள் விரும்பிய, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்சுலின் நான் உற்பத்தி செய்யணும், இன்சுலினுக்கான எந்த ஜீனோ அந்த ஜீனை எடுத்து பாக்டீரியாவோட பிளாஸ்மிட்ல நான் வச்சுட்டேன்னா அது எப்படி அடுத்த பாக்டீரியா வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகுது, அதை நீங்க பார்க்கறதுக்கு பிளாஸ்மிட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் பவுண்ட் இன் யூகேரியாட்ஸ். உட்கருசவு எங்க தான் இருக்கும், யூகேரியாட்ல தான் இருக்கும், ப்ரோகேரியாட்ல இருக்காது. No organelles like the ones in eukaryotes are found in prokaryotic cell except ribosome. சார், யூகேரியாட்டிக் செல் இருக்கிற மாதிரியான செல் ஆர்கனல்ஸ் எங்க இருக்காது, ப்ரோகேரியாட்ல இருக்காது. இட் மீன்ஸ் பாக்டீரியாவில் இருக்காதுன்னு வச்சுக்கோ, எக்ஸப்ட் ரைபோசோம். ரைபோசோம் ப்ரோகேரியாட்லயும் இருக்கும், யூகேரியாட்லயும் இருக்கும். அதான் அதுக்கான அர்த்தம். ப்ரோகேரியாட்ஸ் have something unique in the form of inclusion. இது ரொம்ப முக்கியம். சார், இன்க்ளூஷன்னா என்ன சார்? இந்த செல் மெம்பரேன் இருக்குல்லப்பா, இந்த செல் மெம்பரேன் இருக்கு இல்லைங்களா, இங்க கவனிங்க. இன்க்ளூஷன்னா என்னன்னா, இந்த செல் மெம்பரேன் இந்த மாதிரி உள்நோக்கி மடியும். சரிங்களா? அந்த மாதிரி. அப்ப அல்லது வேற ஏதாவது பொருட்களை உள்ள என்ன பண்ணிக்கும், வச்சுக்கும். அது யாரோட கேரக்டர் அப்படின்னா ப்ரோகேரியாட்டோட கேரக்டர். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரோகேரியாட்ஸ் ஆர் சம்திங் யூனிக் இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன். இன்க்ளூஷன் பாடிஸ் அப்படின்னு ஒன்று தனியாவே படிப்போம். உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இன்க்ளூஷன் பாடிஸ்னு சொல்லுவோம். அதுல ஸ்டார்ச்சோ ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதான் இன்க்ளூஷன் பாடிஸ். அது எங்க இருக்கும், ப்ரோகேரியாட்ல தான் இருக்கும். A specialized differentiated form of cell membrane called mesosome is the characteristic of prokaryote. சார், மீசோசோம் அப்படின்றது இதான். இந்த மெம்பரேன் இருக்கு இல்லையா, செல் மெம்பரேன் உள்நோக்கி மடிவதால இன்வாஜினேஷன் ஆஃப் செல் மெம்பரேன் சொல்லுவாங்க. அப்படி மடிவதால நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், அதுக்கு பேர் தான் என்னதுங்க, மீசோசோம். மீசோசோம்னு சொல்லுவோம். அது பாக்டீரியாவில் ப்ரோகேரியாட்ல மட்டும்தான் இருக்கு. யூகேரியாட்ல மீசோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது they are essential infolding of cell membrane. இது என்னது, உள்ள இருக்கக்கூடிய செல் மெம்பரேன் இன்ஃபோல்ட் ஆகிறதால உள் நோக்கி மடிவதால வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் யாரு, மீசோசோம். மீசோசோமோட ரோல் என்ன தெரியுமா, ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ்லாம் அதுக்குள்ள தான் இருக்கும். பாக்டீரியாவிலையும் ஏரோபிக் பாக்டீரியா இருக்குது, காற்று சுவாசத்தை மேற்கொள்ளக்கூடியது இருக்குது. அப்ப அதுக்கான என்சைம்ஸ் எல்லாம் எங்க இருக்கும், மீசோசோம்ல தான் இருக்கும். சரியா? பிளஸ் வேற என்ன ரோல் மீசோசோமோட வேலை, எஸ், இந்த பாருங்க, இந்த செல் மெம்பர் சாரி இந்த மீசோசோம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வந்ததுன்னா இந்த பாக்டீரியாவே ரெண்டா டிவைட் பண்ணும். இது மீசோசோமோட வேலை. வேற என்ன வேலை, செல்லுடைய சர்ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணும். புரியுதுங்களா? இப்ப இப்படி இருக்குன்னா கொஞ்சம் மாலிகுல் தான் பிடிக்கும். சப்போஸ் இது உள்ள நோக்கி இப்படி வளையறதால இன்னும் நிறைய மாலிகுல் பிடிக்கும். புரியுதா? சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும், புறப்பரப்பை அதிகரிக்க செய்யும். இதெல்லாம் யாரோட வேலை, மீசோசோமோட வேலை. சரியா? இங்க கொடுத்துக்கிறது யூகேரியாட்டிக் செல்லு. சரியா? ஜஸ்ட் இந்த படத்தை மட்டும் பாரு. ரைட். இது ஒரு யூகேரியாட்டிக் செல். யூகேரியாட்டிக் செல்லாம் என்னென்னலாம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்ல யார் இருப்பா, நியூக்ளியஸோட தொடர்ச்சியா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ஏன்னா அதில் என்ன ஒட்டிட்டு இருக்குமா, ரைபோசோம் ஒட்டி இருக்கு. இது யாரு, மைட்டோகாண்ட்ரியா. இது யாரு, கோல்கை அப்பரட்டஸ். இதெல்லாம் ரைபோசோம்னு வச்சுக்கோ. சரியா? இது வெசிக்கல், இதெல்லாம் என்னது, வெசிக்கல். இது அப்ப இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு யூகேரியாட்டிக் செல்லுடைய சைஸ் 10 to 20 μm. சரிங்களா? யூகேரியாட்டிக் சைஸ் 10 to 20 μm. சார், இதை கம்பேர் பண்ணும்போது
ஒரு டைபிக்கல் பாக்டீரியா, ஒரு சாதாரண பாக்டீரியாவுடைய சைஸ் எவ்வளவுங்க? 1 to 2 மியூஎம். ஏற்கனவே பாக்டீரியாவுடைய சைஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அங்க என்ன படிச்சீங்க பாருங்க, அந்த வேர்டு பாருங்க. பாக்டீரியாவுடைய லென்த்தா என்னது? அது நீளம். சரிங்களா? இது வந்து இது மொத்தமா இருக்கக்கூடிய சைஸா இருக்கும். அதுக்கு இதுக்கு வேரி ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ. கொஸ்டின்ஸ் எப்படி பிரேம் பண்றாங்க அதை பொறுத்து தான் நீங்க பதில் சொல்ல முடியும் அந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும். ரைட்டா? அப்புறம் PPLO புளோரோனிமோனியா லைக் ஆர்கனிசம் 0.1 மியூஎம். எவ்வளோ? 0.1 மியூஎம். வைரஸஸ் 0.02 to 0.2 மியூஎம். எது? வைரஸஸ். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எது எது எவ்வளவு சைஸ் இருக்கு அப்படின்றத நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? ரைட். ஒரு பாக்டீரியல் செல் ஆர் ப்ரோகாரியாட்டிக் செல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த எல்லா ஸ்ட்ரக்சரும் ஒட்டு மொத்தமா இந்த படத்துல பார்த்துடலாம். ரைட், கவனி. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ப்ரோகாரியாட்டிக் செல்னா என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு அப்படின்றத இந்த இமேஜ்ல நம்ம பாருங்க. ரைட். இப்ப பாக்டீரியாவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன இருக்கு? மேல யார் இருப்பா? செல் வால் இருக்கும். அந்த செல் வாலுக்கு உள்ளதாங்க என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? பிளாஸ்மா மெம்பரேன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். அண்ட் இதுக்குள்ள இருக்கிறது என்னதுன்னா குரோமோசோமல் டிஎன்ஏ. அதைத்தான் என்ன சொல்றோம்? நியூக்ளியாய்டு. நியூக்ளியஸ் கிடையாது. பாக்டீரியாவில் அது பேர் என்ன சொல்லுவோம்? நியூக்ளியாய்டு. ஏன்னா இதை சுத்தி என்ன இல்ல? நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. இதை சுத்தி எது இல்ல? நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாக்டீரியாவுடைய லேயர் இருக்கு இல்லைங்களா, அத கேப்சியூல். சரிங்களா? ஸ்மூத் லேயர், கேப்சியூல், இந்த மாதிரி மேல இருக்கிற லேயரை நீங்க பிரிக்கலாம். ரைட்டா? ஜெட் ஜஸ்ட் உள்ள நான் என்ன சொன்னேன்? ஒரு சர்க்குலர் ஷேப்ல டிஎன்ஏ இருக்கும். அதுக்கு பேர் என்னது? பிளாஸ்மிட் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? பிளாஸ்மிட் இருக்கும். அண்ட் பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு யார் இருப்பா? பிளஜெல்லம், கசை இழை இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. அண்ட் இது என்னது? செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். யார் அது? சைட்டோபிளாசம். சரிங்களா? அண்ட் மெம்பரேன்லெஸ் ஆர்கனல், சாரி, ஒரு ஆர்கன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் யாரு? ரைபோசோம் இருக்கும். என்ன டைப் ஆஃப் ரைபோசோம் பாக்டீரியாவில்? 70s டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும். சரிங்களா? வேற என்ன பார்க்கல? பைலி அப்படின்னா என்ன? ஓட்டுறதுக்கும் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் போது குரோமோசோம் மெட்டீரியல் ஒரு பாக்டீரியா இருந்து இன்னொரு பாக்டீரியாத்துக்கு பைலி வழியா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். செக்ஸ் பைலின்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? இதுதான் பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, வேற ஏதாவது பார்க்கலையா? நீங்க மீசோசோம் பார்க்கணும். கரெக்டா? மீசோசோம் எப்படி இருக்கும்? பாக்டீரியாவுடைய மீசோசோம். ரைட், இத கவனி. இங்க பாரு, இது பாக்டீரியா. பாக்டீரியாவில் இதுதான் செல் மெம்பரேன். உள்ள நோக்கி இந்த மாதிரி இன்ஃபோல்ட் ஆகுது இல்ல, இதுக்கு பேர் தான் என்னதுங்க? மீசோசோம். இந்த மீசோசோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்தா இந்த என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய குரோமோசோமல் டிஎன்ஏவை பிரிக்கும். பிரிச்சுட்டு என்ன பண்ணிடும்? ரெண்டு பாக்டீரியாவை தனித்தனியா கொண்டு போகும். இதுதான் மீசோசோம். சரிங்களா? இதுல தான் ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ்லாம் இருக்கும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? வேற என்ன பார்க்கல? இங்க பாருங்க, மீசோசோம் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஜஸ்ட் உங்களுடைய இன்னர் வால் ஆஃப் செல் மெம்பரேன் என்ன ஆகும்? உள் நோக்கி மடிவதால வர்றது தான் மீசோசோம். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன பாக்டீரியல் செல்ல பார்த்தோம்? இன்க்ளூஷன். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி இன்னும் டீட்டெயிலா படிப்போம். இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க.
இதை பாரு, இங்க இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, இன்க்ளூஷன் பாடி. இன்க்ளூஷன் பாடி ஒன்லி எங்க தான் மட்டும்தான் இருக்கும், பாக்டீரியாவில் மட்டும்தான் இன்க்ளூஷன் பாடிஸ் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. ஓகேவா, இதோட இருக்கட்டும் பாக்டீரியல். ரைட், அடுத்தது செல் என்னோல பண்ணிட்டு மாடிஃபிகேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா.